Now what is your petition? It will be given you. And what is your request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைய ஜெப குறிப்பாக நம்பிக்கை குறித்து நாம் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் செய்ய போகிறோம். நம்பிக்கைன்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது மனுஷர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நினைப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மோடு பேச விரும்புவது அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. மனுஷனுடைய செய்கைகளை பார்த்து அதை நம்புவாங்க. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தோல்வியில தான் போயிட்டு இருக்கும். யார் ஒருத்தர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாக கர்த்தரை சார்ந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், ஆனா நிச்சயமா கர்த்தர் அந்த இடத்துல மகிமையாய் வெளிப்படுவார். இங்க கூட பாருங்களேன், அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, தேவன் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். மார்க் 10:27 தேவனாலே எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த வசனத்துடைய முற்பகுதியில மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். இதை உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துறது எதனாலன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில நிறைய காரியங்கள் வருது. வியாதி, பலவீனங்கள், அதாவது தேவைகள்ல குறைவு, அதாவது பண கஷ்டம், கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை, இதெல்லாம் வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா? மனுஷரால் இது கூடாதுதான். அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவது மனுஷரால் கூடாதது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த விசுவாசத்தை தான் நாம் வைக்க வேண்டும். நம்பிக்கை என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையிலே விசுவாசம். விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் இருக்கா? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எந்த காரியத்துல உங்களால விசுவாசிக்க முடியலையோ அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க இந்த விசுவாசம்ன்ற ஒரு டார்ச் லைட் வச்சு அடிச்சு உங்க வாழ்க்கையை பாருங்களேன். அந்த காரியத்துலலாம் வெற்றி இல்லாம இருக்கா? அதுல எல்லாம் நீங்க இன்னும் விசுவாசம் வைக்கலன்னு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடத்துல ஏன் விசுவாசம் வைக்க முடியலன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளை நம்புறோம். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சுய புத்தியை நம்பிட்டு இருக்கோம். வஞ்சிக்கப்படாதிருப்போமாக. பிரியமானவர்களே, தேவன் ஒரு நாளும் பரியாசம் பண்ண ஒட்டார் என்று எழுதியிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலும் தேவனை முன்வைக்கிறீங்களா? தேவனை சார்ந்து வாழறீங்களா? தேவனிடத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே இல்லை, ஒண்ணுமே நீங்க பண்ணலனாலும் ஆண்டவரால எல்லாம் முடியும், தேவனால எல்லாம் கூடும் என்ற ஒரு விசுவாசம், ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே நீங்க உங்க வாழ்க்கையில வர பிரச்சனையை பார்த்து போன்னு சொன்னா அது போயிடும். இதை விட்டு எங்க குடும்பத்தை விட்டு அகன்று போ என்று நீங்கள் கட்டளை கொடுக்க அது அப்படியே ஆகும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை, போராட்டம், பிரிவினை, வீண் பேச்சு, சண்டை, குழப்பம், கலகம், சந்தேகம், எல்லா விதமான இது சாத்தான் விதைக்கிற சாத்தானுடைய கூட்டாளிகள், குட்டி சாத்தான்கள், அவன் அனுப்புற ஆட்கள். இவங்க எல்லாரையும் அனுப்பி கடைசியில என்ன பண்ணுவான்? ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய, ஒரு குடும்பத்தை பாதாளத்திலே கொண்டு போய் விட்டு விடுவான். ஜாக்கிரதையாயிருப்போமாக. தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்பதான் அந்த இடத்துல தேவனால கிரியை செய்ய முடியும். சங்கீதம் 37:5 பாருங்களேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த ஒரு உறுதியான விசுவாசம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். இது வரைக்கும் இல்லைனாலும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல எல்லாம் விசுவாசத்தை விதைக்க மறந்துட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் சுய புத்தியிலே நான் விழுந்து என்னுடைய வாழ்க்கையை நானே கெடுத்து போட்டுட்டேன்ப்பா, தயவா என்னை மன்னியும். உம்முடைய நாமத்தை தூஷிப்பது போன்ற இந்த அவிசுவாசத்தை என் சரீரம் முழுவதும் நான் அணிந்து கொண்டேனே, அதனாலே நான் கரைப்படுத்தப்பட்டேன், காயப்பட்டேன், அவமானப்பட்டேன் ஆண்டவரே.
இனி அப்படிப்பட்ட அவிசுவாசம் எனக்குள்ளே காணப்படாதபடிக்கு உம்முடைய வெளிச்சத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு மகன் வியாதியா இருக்கான். அவங்க தகப்பன் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார். அந்த அவிசுவாசம் என்கிற பலவீனத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். இன்னைக்கு நாமும் கூட எந்தெந்த காரியத்துல விசுவாசிக்க முடியாம பலவீனப்பட்டு வாழ்க்கை அப்படியே ரொம்ப சொல்ல முடியாத ஒரு துயரத்திலே நாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி அழைப்போம். விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆகும்படி நாம் தேவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா உறவிலே எந்த இடத்துல விரிசலோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவன் சகலவற்றையும் மகிமையாய் மாற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆமா கர்த்தாவே, இதுவரைக்கும் நாங்க நிறைய காரியத்துல எங்க சுய புத்தியை சார்ந்து வாழ்ந்து ஆண்டவரே, நாங்க துக்கத்திலேயே டிராவல் பண்ணிட்டோம்ப்பா. நாங்க எங்க துக்கத்தினாலே நாங்கள் மூழ்கி போவது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம் தகப்பனே. இதோ இந்த ஜபத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே, விசுவாசிக்கிற கிருபை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறதற்கு அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவிசுவாசம் என்கிற வியாதி ஒவ்வொருவரையும் விட்டு நீங்கபடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு இந்த நாளிலே எந்தெந்த காரியத்திலே அவர்கள் விசுவாசிக்க முடியாமல் ஆண்டவரே பலவீனராய் மரணத்துக்கு ஏதுவான பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அவிசுவாசத்தையும் நீக்கி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் கர்த்தரை முன்வைத்து விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்து கொண்டு சாத்தானோடு ஆண்டவரை எதிர்த்து நின்று அவர்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஞானத்தையும் விசுவாசத்தையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் தந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் விசுவாசத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் பெரிதாயிருக்கும்படிக்கு, உங்கள் விசுவாசம் உறுதியாயிருக்கும்படிக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே உங்கள் பலவீனத்தை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.